ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் மதிய உணவு சாப்பிடும்போது இந்த தவறுகளை தெரியாமல் கூட செஞ்சிடக்கூடாது, இல்லைனா ஆபத்து தான். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம் தாத்தா பாட்டி காலத்திலெல்லாம் சர்க்கரை நோய் என்ற ஒன்று இருந்ததாக கூட தெரியவில்லை. 3 நேரமும் வகை வகையாக சாப்பிட்ட பெரியவர்கள் கூட 90 வயதிலுமே ஆரோக்கியத்தோடு தான் இருந்தார்கள். நமக்கு முந்தைய தலைமுறைக்கு கூட 40 வயதிற்கு மேல் தான் சர்க்கரை நோய் என்ற ஒன்று பரவலாகவே காணப்பட்டது. நாம் 30 வயதிற்குள்ளேயும் ஏன் குழந்தைகளே தற்போது சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு காரணம் நமது முறையற்ற உணவு பழக்கமும் நேரம் தவறி சாப்பிடுவதும் சில நேரத்தில் காரணமாகவே அமைகிறது. தற்போது நாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறோம் என காலை இரவு உணவை மட்டுமே கவனத்தில் செலுத்துகிறோம். ஆனால் மதிய உணவில் கவனம் செலுத்துவதில்லை. நீங்களும் அதில் ஒருவரா? அது ஆரோக்கியத்திற்கு ஏற்றதல்ல. அதிலும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லதல்ல. சர்க்கரை நோயாளிகள் குறிப்பாக என்ன குடிக்கிறோம் அல்லது எது சாப்பிடுகிறோம் என்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் சில உணவுகள் விரைவாக இந்த இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கக்கூடியவை. இதை தவிர்க்க மதிய உணவு நேரத்தில் தவிர்க்க வேண்டியவற்றை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். உங்களுடைய சாப்பிடுகிற தட்டானது அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களுடன் நன்கு சமநிலையில் காய்கறிகளுடன் மதிய உணவில் நிரம்பி இருக்க வேண்டியது அவசியம். இதில் உடலுக்கு நாளொன்றுக்கு தேவைப்படும் புரதம், நார்ச்சத்து சம அளவிலும், கார்போஹைட்ரேட்டுகள் மிதமான அளவிலும் இருக்க வேண்டும். பொதுவான நம்பிக்கைக்கு மாற்றாக கார்போஹைட்ரேட்டுகள் சில நன்மைகளை அளிக்கக்கூடியது. ஆனால் அது நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளின் மூலம் எடுக்கும்போது மட்டுமே. நீங்கள் கினோவா, பழுப்பு அரிசி மற்றும் ஓட்ஸ் போன்றவற்றை முயற்சிக்கலாம். இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க சரிவிகித உணவை உண்ண வேண்டியது அவசியம். அடுத்ததாக, பெரும்பாலானவர்களுக்கு இனிப்பு வகையும் அப்பளமும் மதிய உணவில் கட்டாயம் இருக்க வேண்டும். அப்படி விரும்புபவர்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இவை உங்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்கும். காரமான உணவுகளை சாப்பிடுவது பரவாயில்லை, ஆனால் இனிப்பு வகைகள் இரத்த சர்க்கரை அளவை மிக விரைவாக அதிகரிக்கும் என்பதால் இவற்றை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக, அப்பளத்தை மறந்துட்டீங்களே, நீங்களும் மறந்து விடுங்கள். ஏனென்றால் சுத்திகரிக்கப்பட்ட மாவிலிருந்து தயாரிக்கப்படும் அப்பளங்கள் நன்றாக எண்ணெயில் வறுக்கப்படுவதால் இது மதிய உணவில் ஆரோக்கியமற்றதாக இருக்கும் மற்றொரு பொருளாகும். அடுத்ததாக, ஒரு நாள் மதியம் 1 மணி, அடுத்த நாள் 4 மணி என முறையற்ற நேரங்களில் மதிய உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது. மதிய உணவிற்கு என சரியான நேரம் ஒதுக்கி தினசரி அதே நேரத்தில் மதிய உணவை சாப்பிடுவது சிறந்தது. இன்றைக்கு வேலையில் இருக்கும் நாம் அதீத வேலை பளுவின் காரணமாக மதிய உணவின் நேரத்தை மாற்றுவதும் இதற்கு ஒரு காரணம்தான். தினசரி பின்பற்றுவது கடினமாக இருந்தாலும் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். ஒரு வழக்கமான பழக்கத்திற்கு கொண்டு வர இந்த நடைமுறை உங்களுக்கு உதவுகிறது. மேலும் இரத்த சர்க்கரை அளவுகளில் திடீர் கூர்முனைகளை தடுக்கிறது. முடிந்தவரை நீங்கள் மதிய உணவை தாமதப்படுத்துவதை பற்றி ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுங்கள். அடுத்ததாக, பொரித்த உணவுகளை மதிய உணவு நேரத்தில் எடுத்துக்கொள்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். பொரித்த உணவுகளில் இருக்கும் அதிகப்படியான எண்ணெயும் உப்பும் சர்க்கரை இருப்பவர்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமில்லாத ஒன்று. உங்கள் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க கோஃப்தா போன்ற உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதிக நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்த உணவுகளை அதற்கு மாற்றாக எடுத்துக்கொள்ளலாம். இவை பெரிதும் நன்மை பயக்கக்கூடியவை. அடுத்ததாக, சர்க்கரை சேர்த்த உணவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். போல அதிக அளவில் சர்க்கரை இருக்கும் பழங்களோ குளிர்பானம் ட்ரிங்க்ஸோ மதிய உணவில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதில் மாம்பழம், பழாப்பழம், வாழைப்பழம் மற்றும் லிச்சிஸ் போன்றவையும் அடங்கும். கடைகளில் கிடைக்கும் அனைத்து குளிர்பானங்களிலுமே செறிவூட்டப்பட்ட சர்க்கரை அதிக அளவில் இருக்கிறது. இவற்றை சர்க்கரை நோயாளிகள் குறைத்து கொள்வது நல்லது, அல்லது முற்றிலுமே சாப்பிடாமல் இருப்பது தான் நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.